ஹாய், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய், யாரா அந்த பொண்ணு? சொல்லுடா. அதெல்லாம் சொல்ல முடியாது மச்சி, நீங்களே கண்டுபிடிச்சிக்குங்க. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுங்க நம்மளை லவ் பண்ணதுனால தான் நம்மக்கிட்ட வம்பு இழுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 பொண்ணுங்களும் உங்கள் 5 பேரை லவ் பண்ணுது. யார் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்குங்க. டேய், உனக்கு செட் ஆனதும் ஓவராக பண்ணுற பற்றியா? இல்லை மச்சி, நிலா என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால நான் அவளை திருப்பி அக்செப்ட் பண்ணிக்கல. அன்றைக்கி நைட்டே அவள் என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டா. அவள் சொல்லனாலும் நானே சொல்லியிருப்பேன். அதான் உண்மை. அது மாதிரி உங்களுக்கு தோணணும்ல. நான் போய் இந்த பொண்ணுங்க உங்களை லவ் பண்ணுறாங்க, நீங்களும் போய் லவ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல மச்சி. உங்கள் ஆளுங்க யாருன்னு நீங்கள் தான்டா கண்டுபிடிக்கணும். முதல்ல உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்குதுன்னு தெரியணும்ல. ஓ, என்ன அது, நான் கடை தானே சொல்கிறேன். கரெக்டு தான்டா, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என் ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். பாரு, எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, மணிக்கும் அதிகம் தெரியுது. பாக்கி இருக்கிற 3 பொண்ணு தானே, அதை கண்டுபிடிக்க மாட்டிங்களா? சொல்லுடா. டேய், சும்மா இருடா கொஞ்ச நேரம். டேய், அவனுங்க கிடக்குறாங்க வீடு. நிலா வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க? என்ன சொன்னாங்க? அவங்களாம் எப்படி? அவங்க வீட்டில் அவளோட அம்மா, அப்பா, ஒரு அண்ணா இருந்தார். எல்லோரும் நல்லா தாண்டா பேசினாங்க. அவங்க அண்ணனை பார்க்கும்போது எனக்கு என் அக்கா ஞாபகம் வந்துருச்சு. நான் எப்படி என் அக்கா கிட்ட விளையாடி வம்பு இழுப்பனோ அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது மச்சி அவங்க ஃபேமிலி. அவங்க அம்மாவும் தம்பி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் நல்லா தான் பேசினார். ஆனால் என் மனசுக்கு தோணுது அவர் தான் எனக்கு வில்லனாக வருவாருன்னு. அப்புறம் வில்லனாக வராமல் என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு பொண்ணு சேஃபாக நீ கூட்டிகிட்டு போனேன்னு நினச்சி உங்கள்கிட்ட நல்லா பேசியிருக்காரு. அவர் பொண்ணு சஸ்பெண்டில் தான் போயிருக்கு, அதுக்கு காரணம் நீ தான் தெரிஞ்சதுன்னா எப்படி இருப்பார்? அது மட்டும் இல்லைடா, அவள் என்னை ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா, அதனால நல்லா பேசினார். ஒருவேளை நாங்கள் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியலல்ல. சரி, அவங்க அண்ணா, அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார். அவர் எதுவும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவர் ஓகே தான். எனக்கு இவர் மேலே தான் தோணுது, கண்டிப்பாக எனக்கு வில்லனா இவர் தான் வருவாருன்னு. சரி, வேறு என்ன சொன்னார்? நிறைய முறை தேங்க்ஸ் தம்பின்னு சொன்னார். செம் முடிஞ்சு ஹாலிடேயில் நம்ம எல்லாரையும் வர சொன்னார். சரி, ஒரு முறை போய் ஒரு விசிட்டை போடுவோம். இவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் போடக்கூடாது மச்சி, அவர் ரொம்ப ஷார்ப்பு. என்னடா சொல்கிற? இல்லை, அவர் என்னையும் நிலாவையும் கவனிக்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு. அப்படியா? ஆமாம், அவர் ஃப்ரெண்டுன்னு இவ சொன்னால் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பேசுகிற மாதிரி நல்லா தான் பேசினார். இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே வேறு எதோ ஓடுது மச்சி, அது எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மச்சி. என்னடா இது, எல்லாருக்கும் லவ் பண்ணதுக்கப்புறம் தான் வில்லன் வருவாங்க. உனக்கு என்னடா ஆரம்பத்துலேயே வில்லன் வந்துட்டார். சரி, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா ஒரிஜினல் வில்லனாக வந்து நிற்பார். யாரை லவ் பண்ணுறாங்க கண்டுபிடிச்சாங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.